ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி அரிசி பருப்பு கொழுக்கட்டை பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி, 2 மிளகாப்பழம், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. 1 ஸ்பூனும் இது என்னோட குட்டி ஸ்பூனாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஊற வச்ச பருப்பை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சியில் இந்த மாதிரி ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய் போட்டு கொழுக்கட்டை மாதிரி உருட்டி வைக்கணும். இதை மாதிரி நல்ல கையால் நல்லா பிசைஞ்சு இப்படி கொழுக்கட்டை இப்படி உருட்டி இட்லி பாத்திரத்துலேயோ இல்லாட்டா ஸ்டீமர் எதுலேயோ வச்சு நீங்கள் வேக வைக்கணும். இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கணும். நான் இதுக்குள்ள வந்து ஒரு மஞ்சப்பொடி போடுறது சொல்ல விட்டுட்டேன். மஞ்சப்பொடி போட்டு சேர்ந்து பிசைஞ்சு இந்த பருப்பு, அரிசி பருப்பு கூட இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு தேங்காய் அதெல்லாம் போட்டு நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி ஸ்டீம் பண்ணணும். இட்லியை எப்படி நீங்கள் ஸ்டீம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி. இந்த அரிசி பருப்பு கொழுக்கட்டைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். அதில் கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, நிறைய கொத்தமல்லி இலையும் போட்டிருக்கேன். பெருங்காயம், புளி, உப்பு போட்டு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். பொட்டுக்கடலை சட்னி ரெடி. நம்ம வந்து இதை மிக்சியில் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டியிருக்கோம். இப்போ தாளித்து கொட்டலாம். இனிப்பு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எப்போதுமே சட்னிக்கெலாம் தாளித்து கொட்டும்போது உளுத்தம்பருப்பையும் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த சட்னி. அரிசி பருப்பு கொழுக்கட்டைக்கு இப்போது சட்னி ரெடி. இப்போது கொழுக்கட்டை வெந்துருத்தா பார்க்கலாம். தொட்டு பார்த்தா கையில் ஒட்டலை, வெந்திருத்து. இதை ஒரு சர்விங் பவுலில் போட்டுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை ரெடி. நம்ம சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு.